ஆண்டவர் சிலுவிலே பேசின மூன்றாம் வார்த்தை பராமரிப்பு என்ற வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாட்டும் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஆலயத்துல எத்தனையோ பேர் படிச்சவங்க, வசனத்தை பத்தி தெரிஞ்சவங்க, இத்தனை பேர் இருந்தும் ஆண்டவர் படிக்காத என்னை என்ன பண்ணிக்கிறாரு? மூன்றாவது வார்த்தை பேசக்கூட ஆண்டவர் ஆயத்தமா வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமா நன்றி சொல்றேன். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சிலுவையில பேசின மூன்றாவது வார்த்தை பேசதான் நான் வந்திருக்கேன். அவர் இறக்கும்போது இறந்து போற நேரத்துல கூட ஆண்டவர் அந்த நேரத்திலையும் தன்னோட தாயை அவர் பேசின மூணாவது வார்த்தை, அவர் இறக்கும்போது பேசின மூணாவது வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம ஒருத்தர் வயசானவங்க இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போகிற நேரத்தில் நம்ம உயிர் போகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் நம்ம சின்ன நம்மளுக்கு ஏதாச்சும் இறந்து போகிற நேரத்தில் எதனா சொல்லுவாரா? ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாரா? எனக்கு எதனா சொல்லிட்டு சாவாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு மனுஷர்களே நம்ம அந்த மாதிரி நினைக்கும் போது, ஒரு முக்கியமாக அவங்க எதனா சொல்லுவாங்களான்னு நினைக்கும் போது, அப்படி நினைச்சு ஒரு முக்கியமான வார்த்தையா நம்ம எதனா சொல்லுவாங்களான்னு நினைக்கிறோம். ஒரு மனுஷரை பத்தியே நம்ம நினைக்கும் போது நம்ம ஆண்டவர் அப்ப பேசின வார்த்தை ரொம்ப முக்கியமானது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய அம்மாவை பார்த்து, அவருடைய சீஷனை பார்த்து என்ன சொல்றாரா? ஸ்திரீயே, அதோ உன் மகன். அவர் இறந்து போற நேரத்துல கூட அவருடைய தாய் என்ன பண்றாரு? யாரு நம்மளுக்கு பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட நம்ம தாயை ஒப்படைச்சிட்டு போனோம்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி இருப்போம்? உயிர் போற நேரத்துல நம்ம பிள்ளைய யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம், இல்லை நம்ம மனைவி, சரி அப்படி கூட வச்சுக்கலாம், நம்ம மனைவி யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம், யாரு பார்த்துக்குவாங்க? அந்த மாதிரி சொல்ற ஒரு பேச்சுக்கு, அதுக்குன்னு உண்மையா நம்பிடாதீங்க, சொல்ற ஒரு பேச்சுக்கு. ஆனா ஆண்டவர் அந்த ரத்தத்தோட இருக்கும்போது அவர் இறந்து போக போறாரு. அந்த நேரத்துல கூட தன்னுடைய தாய் என்ன பண்றாரு, யார் இடத்துல ஒப்படைக்கணும்னு அந்த நேரத்துல அதை யோசிக்கிறாரு இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன் இயேசு அந்த சீஷனை சொன்ன வார்த்தை, அந்த சீஷனை பார்த்து சொன்ன வார்த்தை தன் மூன்றாவது வார்த்தை தான். ஏன் அந்த சீஷனை பார்த்து சொல்லணும்? ஏன் இயேசு யோவானிடம் சொன்னார் அப்படின்னா, எதுக்கு யோவானிடம் சொன்னார்? அவரு தன்னுடைய தாயை பார்த்துக்கணும்னு ஏன் யோவானிடம் சொன்னாரு? ஆண்டவரோட 3 பேர் எப்பவுமே ஒரு உறவா 3 பேர் இருந்தாங்க. யாக்கோபு, பேதுரு, யோவான். இவங்க 3 பேரும் அவரோட கூட இருந்தும், ஆனா அவரு குறிப்பா யாருக்கிட்ட சொல்றாரு? யோவானுக்கிட்ட சொல்றாரு. ஏன் யோவானுக்கிட்ட சொல்றாருன்றது காரணம், ஏன் யோவானை பார்த்து சொல்ல காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ எடுத்து வாசிக்கலாம். யோவான் படித்த வசனமே திரும்ப படிக்கலாம். 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். யோவான் எப்படிப்பட்டவரா? ஆண்டவருக்குள்ள தமக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன். யாருன்னா யோவானு தான். ஆண்டவருக்குள்ள உண்மையான அன்பா இருந்தவர் யோவான். அதனாலதான் அவங்க தாயை
அவரிடத்துல ஒப்படைக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஆண்டவர் ஆண்டவரோட ஆண்டவர் ஒரு பொறுப்பை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாரு என்றால் அவங்க வந்து எப்படியாப்பட்டவங்களா இருக்கணுமா? ஆண்டவருக்குள்ள அன்புள்ளவர்களா இருக்கணுமா? நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள அன்பா இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ள அன்புன்னா எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரவங்களா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒரு பிரேயர் வச்சாங்கன்னா எப்பவுமே நம்ம அந்த அந்த பிரேயர்ல வந்து கலந்துக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறவர்களா இருக்கணும். அவரை எப்பவுமே அவரை நினைச்சு எப்பவுமே நம்ம ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். அப்படியேப்பட்டவங்கள தான் ஆண்டவர் ஒரு பொறுப்புன்னா எப்படி? நம்ம வேலை செய்யறது அப்படி உண்மை உள்ளதா இருந்தா ஆண்டவருக்குள்ள நம்ம உண்மை உள்ளவரா, அன்பு உள்ளவர்களா நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது, அவரு அப்படியாப்பட்டவங்கள தான் நம்ம வேலை செய்யறதுலயும் சரி, நம்ம வீட்லயும் சரி, அப்படி ஆண்டவரை நேசிக்கும் போது அவர்களை மனுஷரு கூட அன்பு இல்ல. ஆண்டவருக்குள்ள யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம்தான் ஆண்டவர் ஒரு பொறுப்புல ஆண்டவர் வைப்பாராம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுப்பாராம் அவங்களுக்கு. இந்த யோவான் அன்பா இருந்ததுனால தான் அவங்க தாயை அவரிடத்துல ஒப்படைச்சாங்க. இந்த குணத்தை பார்த்து தான் பராமரிக்க சொல்லுகிறார். இந்த குணத்தை அந்த அன்புன்ற குணத்தை பார்த்து தான் ஆண்டவர் அவங்களுடைய தாய் என்ன சொல்றாரு? அவரிடத்துல ஒப்படைக்கிறார். பராமரிக்க அவர்கிட்ட சொல்றாரு, என் தாயை நீங்க தான் பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது அவரு எப்படிப்பட்டவர், யோவான் எப்படிப்பட்டவர்னு சொல்லலாம், பேசலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எப்படி இருந்தாராம் இயேசுக்குள்ள யோவான்? அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தாராம். முதல்ல அன்பு பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன? யோவான் வந்து ஆண்டவருடைய மார்பில் எப்பவுமே சாய்ந்து கொண்டு இருந்தவரா இருந்தாராம். இயேசுவினிடம் நெருக்கமா இருந்த ஒரு சீஷன் அவர் சொன்ன வார்த்தையை எல்லாவற்றையும் கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து செயல்படுகிறார். யாரு? யோவான். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அந்த நேரத்திலேயே அவர் சொன்ன வார்த்தையை அவ்வளோ நெருக்கமா இருந்து அவர் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிச்சு அவர் சொன்ன வார்த்தையை அதுக்கு அந்தபடியே கீழ்ப்படிந்து செயல்படுகிறார். மூன்றாவது யோவான் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். படிக்க. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். என்ன சொல்றாரு? அந்த நேரம் அவர் சொன்ன அந்நேரம் முதல் சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். அவர் சொன்ன ஒரே அந்த நிமிஷத்திலேயே தன்னுடைய தாயை யார் ஏற்றுக்கொண்டது? யோவான் தான். இயேசுக்கு வந்து அவங்க கூட பிறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் யாருக்கிட்ட ஒப்படைச்சாரு? மரியால யோவான்கிட்ட தான் ஒப்படைச்சார். ஏன்னா அவர் அன்புள்ளவர், அவரோடு கூட எப்பவுமே நெருக்கமானவர். அதனால தான் இவன் தான் நம்ம அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குவான்னு சொல்லி அவரோட ஒப்படைச்சார். அவர் சொன்ன உடனே அந்த நிமிஷமே அந்த சீஷன் கீழ்ப்படிந்து ஏசப்பாவுடைய தாயை தன்னுடைய தாயை அந்த நிமிஷமே ஏற்றுக்கொண்டார். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இப்போ சொந்த தாயை என்ன பண்றோம்? நம்ம 20 வயசுல ஸ்டேட்டஸ் போடுவோம் அம்மாவை பத்தி. அப்புறம் 25க்கு மேல ஆச்சானா என்ன பண்றான்? எத்தனை பேர் முதியோர் இல்லத்துல போட்டுரும். இல்லைன்னா என்ன பண்றான்? அவங்கள அடிச்சு திட்டுறது, காயப்படுத்துறது, நிறைய விஷயங்கள் பண்றோம். அப்படி இல்லாம இயேசு சொன்ன உடனே அவருடைய தாயை அவ்வளோ அன்பா யோவான் ஒரு சீஷன் ஏற்றுக்கொண்டார். நம்ம தாயே நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது.
நிறைய நிறைய நேரத்தில் அவங்கள தூஷிக்கிறோம். தேவையில்லாத வார்த்தைகளை கூட நம்ம பேசுகிறோம். நம்ம அவங்க கஷ்டப்பட்டு சின்ன குழந்தையிலேருந்து நம்மளை வளர்க்குறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினச்சியே பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு வயசு ஆன பிறகு. ஆனால் அந்த நேரம் முதல் அந்த சீசன் தன்னுடைய தாயா ஏற்றுக்கொண்டார். சொன்ன உடனே கீழ்ப்படிந்து செயல்பட்டார். இதோ உன் மகன் என்று மரியாளையிடம் சொல்ல காரணம் என்ன? தன் தாயை தன்னை போல பார்த்து கொள்ள ஒருவன்னா யாரு? அது யோவான் தான். தன் தாயை தன்னை போல, என்ன போல என் தாயை நான் பார்த்துக்கிறேன் நல்லபடியா, என்ன போல பார்த்துக்கிறது யாரு? யோவானால தான் முடியும்னு சொல்லி யோவானுக்கிட்ட தன் தாயை ஒப்படைத்தார். இன்னும் நாம நிறைய 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 விஷயத்த நம்ம கற்றுக்கணும். நம்ம தாயை எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், நம்ம தாய்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே அதுக்கு தான் சொல்லுவாங்க எப்பவுமே. சின்ன பசங்கள்லாம் கேட்குறீங்களா? சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா அம்மா திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படைந்து நடக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்களா மட்டும்தான் பெருசாகிற வரைக்கும் தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்க முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய நம்ம கோச்சிக்கின்னு நம்மள என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வில்லனா வந்துடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம அப்பா அம்மா சொல்கிறது கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கிருபையே ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம பின்காலத்துக்கு நம்மளுக்கு கொடுப்பார். இப்போ நீங்கள் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தினீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு வயசு வரும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியுமே, அன்னைக்கு நான் கேட்காம போயிட்டேனே, அன்னைக்கு நான் கேட்டு நான் ஒழுங்காக கீழ்ப்படைஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு என் பிள்ளைய நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சிருக்கோம் எனக்கு அப்படின்னு அன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என் பிள்ளை என்னை பார்த்துக்கவே இல்லை, என் பிள்ளை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு நினைக்கிற அம்மாங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கலன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. ஆண்டவர் மேலே நம்ம அன்பு வைக்கும்போது, ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக அன்பு இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு பார்க்க யோவான மாதிரி ஒரு சீசனை நம்மளுக்கு அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், தாய் தகப்பன் சொல்கிறத கேட்கணும். எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்காக வந்து சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணி அழுதுருப்பீங்க? ஒருத்தரும் கிடையாது. கை தூக்க முடியுமா? ஒருத்தரும் கிடையாது. அதே அம்மாக்குங்களை கேளுங்க, எத்தனை பேர் அழுதுருப்பீங்க நீங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணி? நிறைய பேர் கை தூக்குவாங்க. சர்ச்சில் மட்டும் இல்லை, வெளியே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட தெரியும். ஏன்னா அம்மா அப்பா தான் பிள்ளைங்களுக்காக அழுகுறது ஜாஸ்தி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்காக இருக்கணும், அவங்களுடைய கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். யோவான மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுங்க எல்லாரும். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கூட நான் சொல்கிறேன். சரி, இப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டம், அப்பா அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும். இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவை அழ வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. சில பசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொன்னேன். எங்கள் ஊர் தான், கரிக்கல் தான் அவகிட்ட நான் சொன்னேன், நாங்கள் வேலைக்கு போகும்போது எனக்கு சமைக்கவே தெரியாது, எதனாவும் ஒன்று சமைச்சு எடுத்துன்னு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சது தக்காளி சாப்பாடு, ஒரு புளி சாப்பாடு, எதனா ஒன்று சமைச்சு எடுத்துன்னு போயிடுவேன். நான் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டாண்ட வந்து அவளும் நான் தான் ஒன்றா போவோம். ரேகாவா பேர், வேணா கூட நீங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்க அவகிட்ட வந்து நான் கரெக்டாக ரெடி ஆகிட்டு நான் வந்துடுவேன். அப்போ தான் அவங்க அம்மா அவளை குளிக்க வச்சுட்டுன்னு வருவாங்க.
என்ன மாதிரி இருவாவா, என் வயசு தான் அவளுக்கும். அவங்க அம்மா அப்போ தான் அவளை குளிக்க வச்சுட்டு வருவாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சமைச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடும்போது அவங்க கை இப்படி ஒதுரும், அப்படியே போடுவாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க எனக்கு அத்தை வராங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுங்க அத்தை, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் வாங்கி போடுவேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒரே வேலை செய்ய மாட்டேங்கிறாம்மா, ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் அவகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், யாருக்கு தெரியும் அப்பா அம்மாவோட கஷ்டம்? இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். உனக்கு இப்பெல்லாம் தெரியாதுடி, அம்மா இல்லைன்னா தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவேன். எல்லாமே செய்வாங்க அவங்க அம்மா அவளுக்கு. இப்போ கல்யாணம் ஆயிட்டு கூட, இப்போ நாங்கள் 2 பேரும் அதே கம்பெனியில் தான் நாங்கள் 2 பேருமே ஒன்றா வேலை செய்கிறோம். இப்போ அவள் சொல்லுவா, அன்னைக்கு நீ சொன்னது கரெக்டு தான் தமிழ். அம்மா எனக்கு கூட இருக்கும்போது, கல்யாணம் ஆயிட்டு கூட எனக்கு கூடவே தான் இருந்தாங்க. கூடவே இருக்கும்போது நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. நல்லா எனக்கு ஒவ்வொரு மாசமும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னதே எனக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு கஷ்டமா இருக்குது. பண விஷயத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுவா. அது எப்படி எதை குறிக்குது? அதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. இல்லாத போது தான் நம்ம அந்த அந்த சந்தோஷத்தெல்லாம் தேடுவோம். அம்மா இல்லைன்னா நம்மளால சாப்பாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு துணிக்கு நம்மளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. எல்லாத்துக்குமே நம்ம தாய் தான் நம்மளுக்கு முக்கியம். அதுவே நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் சொல்றது ஒண்ணே ஒன்று தான், ஆண்டவருக்குள்ள அன்பா இருங்க, யோவானை மாதிரி. அதே மாதிரி நீங்க தாய் தகப்பனுக்குள்ள அன்பா இருங்க. அதுதான் நான் சொல்றேன். நம்ம அன்பா இருக்கும்போது ஆண்டவர் நம்மள எந்த இடத்துலனாலும் நம்மளுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வச்சிருப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. ஆமென்.